ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இதை 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு மாவு நல்லா ஊறிடுச்சு. குழிப்பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் மாவை ஊற்றிடலாம். சாக்லேட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாவில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். கொஞ்சம் மாவை ஊற்றிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதேமாரி ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய சாக்லேட் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.